அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட தேர்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே எக்ஸ்மென் கேரக்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. ஏற்கனவே டீசர் ட்ரெய்லரோட டைமிங் வந்து 45 செகண்ட்ஸ் தான். இந்த 45 செகண்ட்ஸ்ல நமக்கு மூணு எக்ஸ்மென் கேரக்டர்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஒன்னு பேட்ரிக் ஸ்டீவர்ட்டோட சார்ல்ஸ் சேவியர் ஏகேஏ ப்ரொஃபசர் எக்ஸ், இன்னொன்னு இயான் மெக்லனோட எரிக் லெஸ்னர் ஏகேஏ மெக்னீட்டோ, மூணாவது ஜேம்ஸ் மேஸ்டனோட ஸ்காட் சம்மர்ஸ் ஏகேஏ சைக்ளோப்ஸ். இந்த ட்ரெய்லர்ல என்ன டைலாக்ஸ் இருக்கு, என்னென்ன சீன் சீக்வன்சஸ் இருந்துச்சு அப்படின்றத இப்ப பாத்துருவோம். இந்த ட்ரெய்லர் ஓபன் ஆனோடனே சார்ல்ஸ் சேவியரோட அதாவது ப்ரொஃபசர் எக்ஸோட வாய்ஸ் கேக்குது. The end waits for us all அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. அப்பதான் அந்த எக்ஸ்பான்ஷன், அதாவது அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் அந்த கிஃப்டட் யங்ஸ்டர்ஸ்க்காக கட்டி வச்சிருப்பாருல்ல, சார்ல்ஸ் சேவியர் ஸ்கூல் ஆஃப் கிஃப்டட் யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு அந்த மியூட்டன்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கும்ல, அந்த ஸ்கூலை காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ல மாட்டி சேதம் அடைஞ்சிருச்சு. அந்த ஸ்கூலோட முன்னாடி அந்த நேம் போர்டு இருக்கும்ல, அந்த நேம் போர்டு கீழே விழுந்து கிடக்குது, ஃபுல்லாவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டைலாக் கண்டினியூ ஆகுது. பட் திஸ் டைம் the end is closer than it has ever been அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ எல்லாத்துக்கும் முடிவுன்றது ஒண்ணு நிச்சயம் தான், ஆனா இந்த வாட்டி ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அந்த சென்டினல் ரோபோட்ஸ காமிக்கிறாங்க. இதை நம்ம ஏற்கனவே எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பாஸ்ட் மூவில பார்த்திருப்போம். அந்த சென்டினல் ரோபோட்ஸ் தான் இந்த டீசர்ல காமிச்சிருக்காங்க. பட் இந்த சென்டினல் ரோபோட்ஸோட செஸ்ட்ல அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த சென்டினல் ரோபோட்ஸ்க்கும் ஒலிவர் ட்ராஸ் கண்டுபிடிச்ச எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் த ஃபியூச்சர் பாஸ்ட் மூவில வந்த வெர்ஷன் ஆஃப் சென்டினல் ரோபோட்ஸ்க்கும் டிஃபரன்சஸ் நிறையவே இருக்கு. சார்ல்ஸ் எக்ஸ் சேவியரோட வீல் சேரை காமிக்கிறாங்க. யூஸ்வலா அவர் ஒரு வீல் சேர்ல உட்காந்து வருவார்ல, அந்த வீல் சேர் தான். ஆனா இந்த வீல் சேர் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்டு தி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில ஒரு பேட்ரிக் ஸ்டீவர்ட்டோட சார்ல்ஸ் சேவியர் வெர்ஷனை பார்த்திருப்போம். அந்த வேரியண்டோட வீல் சேர் மாதிரி இல்ல, அது காமிக் அக்யூரேட்டா எல்லோ கலர்ல இருந்துச்சு. பட் இந்த 45 செகண்ட்ஸ் டீசர் ட்ரெய்லர்ல நம்ம பார்த்த வீல் சேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் எக்ஸ்மென் மூவிஸ்ல வந்த மாதிரி அந்த ரவுண்ட் சேர் மேனுவலாவே பிசிக்கலாவே மூவ் ஆகி வருது. You could feel it in the silence, in the air அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை எதை சொல்றாரு அப்படின்னா எண்ட, அதாவது முடிவு நெருங்கிருச்சு, நீ அமைதியில காத்துல அந்த முடிவோட நெருங்குதல உணர முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. The question is never about the end itself. The question is who remains when everything fails, who you chose to be அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கேள்வி எப்பவுமே முடிவுக்கானது கிடையாது, முடிவை பத்தினது கிடையாது. பட் முடிவு வந்ததுக்கு அப்புறம் யார் மிச்சம் இருக்க போறா, யாரா நம்ம இருக்க நினைக்கிறோமோ அவங்களாதான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம சைக்ளாப்ஸ காமிக்கிறாங்க. அப்ப திரும்பவும் அந்த சென்டினல் ரோபோட்ஸோட டிஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பான்ஷன் ஃபுல்லாவே பரவி இருக்கு. ஃபைட் பண்றதுக்காக நம்ம ஸ்காட் சம்மர்ஸ் ஏகேஏ சைக்ளாப்ஸ் தன்னோட கண்ல இருந்து அந்த ஐபீம் வெளியில விடுறாரு. அது மட்டும் இல்லாம எல்லாமே சேதமடைஞ்சிருச்சு, டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த விரக்தியும் அவரோட சவுண்ட்ல நமக்கு தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சைக்ளாப்ஸோட காஸ்டியூம் காமிக் அக்யூரேட்டா இருக்கு. எக்ஸ்மென் 97 அனிமேட்டட் சீரிஸ்ல அவர் போட்ட மாதிரி அதே மாதிரி எல்லோ ப்ளூ காம்பினேஷன்ல அவரோட காஸ்டியூம் இருக்கு. ஒரிஜினல் எக்ஸ்மென் மூவிஸ்ல பார்த்த மாதிரி அந்த பிளாக் லெதர் சூட்டை அவர் போடல.